உங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு பிறகேனும் விடுபட்டுள்ள கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மற்றும் அதற்கான நிதி ஒதுக்கீட்டை செய்ய தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டுமென இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயற்குழு வலியுறுத்தியுள்ளது. 2025-2026 ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட்டை இன்று தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார். அவை துவங்கியதும் டாஸ்மாக் மதுபானத்தில் பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக அதிமுக, பாஜக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டதுடன் வெளிநடப்பு செய்தனர். உயர்கல்வித்துறைக்கு 8,494 கோடி ரூபாயும், நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு ரூபாய் 25,000 கோடியும் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நகர செயலாளர் பதவிக்கு ரூபாய் 15 லட்சம் பேரம் பேசியதாக விழுப்புரம் மாவட்டம் தமிழக வெற்றிக்கழக செயலாளர் மீது தடாலடி புகார் வந்துள்ளது. சபாநாயகர் அப்பாவு பதவி நீக்க கோரிக்கையை விவாதத்துக்கு எடுக்க வேண்டும். டாஸ்மாக் முறைகேடுகளுக்கு தார்மீக பொறுப்பேற்று இந்த திமுக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் பேச அனுமதிக்காததால் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். டாஸ்மாக் ஊழலில் கிடைத்த பணத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்தது தொடர்பான குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறை விசாரித்து வரும் நிலையில் மூல குற்றச்சாட்டுகள் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு உடனே மாற்ற வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் என்ஆர்எஸ், காங்கிரஸ், பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கிறது. ஆனால் பெயருக்குத்தான் கூட்டணி ஆட்சியை தவிர இரண்டு கட்சிகளும் ஒட்டாமல் தான் உறவாடி வருகின்றன. இதைவிட வினோதம் என்னவென்றால் பாஜகவுக்குள்ளேயே இங்கே பல கோஷ்டிகளாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் வாஜ்பாயா, மோடியா பேருந்து நிலையத்துக்கு பெயர் சூட்ட பாஜக கோஷ்டிகள் போட்டி போடுகின்றன. காலை உணவு திட்டத்திற்காக ரூபாய் 600 கோடி நிதி ஒதுக்கீடு செய்வதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். 2025-26 நிதியாண்டுக்கான தமிழக பொது பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று காலை சரியாக 9:30 மணியளவில் தாக்கல் செய்தார். சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு நடுவே இந்த பட்ஜெட் தாக்கலாகியுள்ளது. இது நிதி அமைச்சராக தங்கம் தென்னரசு தாக்கல் செய்துள்ள 2வது பட்ஜெட் ஆகும். எல்லாருக்கும் எல்லாம் என்ற கருப்பொருளில் இந்த பட்ஜெட்டை அமைச்சர் தாக்கல் செய்துள்ளார். இன்றைய தமிழ்நாடு கல்வியில், சுகாதாரத்தில், வேளாண்மையில், தொழில்துறையில் சிறந்து விளங்குவதற்காக விதைகள் 100 ஆண்டுகளுக்கு முன்பே நீதி கட்சி ஆட்சியில் விதைக்கப்பட்டது. சுதந்திர இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் வறுமை ஒழிப்பு, தொழில் வளர்ச்சி போன்றவைக்கு தனித்தனியாக முக்கியத்துவம் கொடுத்தது. ஆனால் தமிழ்நாடு மட்டுமே வறுமை ஒழிப்பு, சுகாதாரம், கட்டமைப்பு வசதிகள் என பன்முக வளர்ச்சியை இலக்காக கொண்டு செயல்பட்டது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் ஆவணத்தில் இப்போது ரூபாய் அடையாளத்தை நீக்கியிருக்கும் திமுக அதே அடையாளத்தை கொண்டிருக்கும் கருணாநிதி நினைவு நாணயங்களை எல்லாம் வீசி எறிந்துவிடும் என்பதற்கு பதிலளிக்க வேண்டும். இது போன்ற நாடகங்களை நடத்துவதற்கு பதிலாக தமிழகத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்த திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழக சட்டசபையில் இன்று காலை 9:30 மணிக்கு 2025-26 ஆண்டுக்கான பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. சரியாக காலை 9:30 மணிக்கு சபாநாயகர் மு. அப்பாவு திருக்குறள் வாசிக்க கூட்டம் தொடங்கியது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட் உரையை வாசிக்க தொடங்கினார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக உறுப்பினர்கள் எழுந்து ரூபாய் 1000 கோடி மதுபான ஊழல் தொடர்பாகவும் அமலாக்கத்துறை ரெய்டு தொடர்பாகவும் பேச முயன்றனர். சபாநாயகர் அதற்கு அனுமதி வழங்கவில்லை என்ற தகவல் வெளியானது. தமிழக சட்டசபையின் இந்த ஆண்டின் முதல் கூட்டம் கடந்த ஜனவரி மாதம் 6ஆம் தேதி கவர்னர் உரையுடன் தொடங்கியது. அன்றைய தினம் கவர்னர் RN ரவி தனது உரையை புறக்கணித்து சென்றாலும் சபாநாயகர் அப்பாவு தமிழில் வாசித்த கவர்னர் உரை அவை குறிப்பில் ஏற்றப்பட்டது. எந்த ஒரு தேசிய சின்னத்தையும் அவமானப்படுத்தும் நோக்கமில்லை என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் முண்டந்துறை புலிகள் காப்பக பகுதியில் அமைந்துள்ள அகஸ்தியர் அருவியில் நீர்வரத்து சீராக இருப்பதால் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. அடிமனதில் எவ்வளவு வன்மம் புரையோடி போயிருக்கிறது என்பதன் அடையாளம்தான் நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் வாயிலிருந்து உதித்த சொற்களாகும். அவர்கள் மொழியில் சொல்வதாக இருந்தால் நீச பாஷைகளாகும் என்று முரசொலி தலையங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்திய இலங்கை பக்தர்களின் பாரம்பரிய உறவு திருவிழாவாக கருதப்படும் கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா இன்று மற்றும் நாளை நடைபெறுகிறது. விழாவில் பங்கேற்க இந்திய பக்தர்களுக்கு இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணம் மறைமாவட்ட பிஷப் அழைப்பு விடுத்துள்ளார். சாலையோர கடைகளில் காளான் சாப்பிடுவது உடல் நலத்திற்கு கேடு என்று ஊட்டச்சத்து நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஹட்சன் நிறுவனத்தின் ஆரோக்கிய பால் விலை மார்ச் 14ஆம் தேதி முதல் மீண்டும் உயர்கிறது. இதனால் தனியார் நிறுவனத்தின் பால் விலை உயர்வு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட்டு தடுத்து நிறுத்த வேண்டுமென தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. நடிகர் விஜய் தொடங்கிய கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் வருகிற மார்ச் 28ஆம் தேதி நடக்க உள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மாநில அரசின் கடன் வாங்கும் வரம்புக்குள் தான் தமிழகத்தின் கடன் உள்ளது என தமிழக நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் கூறியுள்ளார்.
அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி நிலவரப்படி தமிழகத்தின் கடன் அளவு ரூபாய் 9,29,959 கோடியே 30 லட்சமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தமிழக அரசுக்கு வரும் வருவாய் மற்றும் எந்தெந்த செலவினங்களுக்கு எவ்வளவு செலவிடப்படுகிறது என்பது தொடர்பான விளக்கம் இன்று வெளியாகியுள்ளது. இந்தியாவில் 10 லட்சம் கோடி கடனை நெருங்கும் முதல் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என்றும் தமிழக அரசு நிதிநிலை அறிக்கைக்கு பதிலாக வெற்றி பேப்பர் அளித்திருக்கலாம் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை கடுமையாக விமர்சித்துள்ளார். மக்களை மறந்த திமுக அரசின் பட்ஜெட் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சனம் செய்துள்ளார். சிறுபான்மை சமூகத்தின் எதிர்பார்ப்பை சுக்குநூறாக நொறுக்கிய பட்ஜெட் என்று எஸ்டிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது. ரூபாயின் சின்னத்தை அகற்றுவதன் மூலம் திமுக ஒரு தேசிய சின்னத்தை நிராகரிப்பது மட்டுமின்றி தமிழரின் படைப்பையும் புறக்கணிப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சாடியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள சூரியனார் கோயில் மடத்தில் ரூபாய் 100 கோடி மதிப்பில் சிலைகள் திருடப்பட்டுள்ளதாக மகாலிங்க சுவாமி புகார் அளித்துள்ளார். தமிழக அரசு பள்ளிகளில் 2011 முதல் கடந்த 14 ஆண்டுகளாக தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கி பணி நிரந்தரம் செய்வதற்கான அறிவிப்பை தமிழக முதல்வர் வெளியிட வேண்டுமென பகுதி நேர ஆசிரியர்கள் எதிர்பார்க்கின்றனர். மதுரை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்த போது தேர்தல் களத்தில் விஜய்க்கு சவால்கள் உண்டு என்று தெரிவித்துள்ளார். கோவை பாலக்காடு சாலையில் பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக முக்கிய அறிவிப்பு வெளியானது. வட மாநிலங்களில் ஒற்றை மொழி கொள்கைதான் அமலில் உள்ளது என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். ஒன்றிய பாஜக அரசு தனது பட்ஜெட்டில் தமிழ்நாட்டையே ஒதுக்கியது. இந்த விளம்பர மாடல் அரசோ தமிழ்நாட்டிலேயே இருந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களின் நலன்களையே மறந்துவிட்டு ஒரு பட்ஜெட்டை வெளியிட்டுள்ளது என்று தமிழக பட்ஜெட் அறிவிப்புகளில் போலித்தனமே அதிகம் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சனம் செய்துள்ளார். வீடு நிலம் வாங்கும்போது அது பிடித்திருக்கிறதா, சரியான இடத்தில் இருக்கிறதா, அதன் மதிப்பு எதிர்காலத்தில் உயருமா, தண்ணீர் மின்சாரம் இருக்கிறதா என்பதையெல்லாம் தேடி தேடி பார்த்து வாங்குவோம். இத்துடன் டிடிசிபி, சிஎம்டிஏ அல்லது பஞ்சாயத்து அப்ரூவலும் கட்டாயம் தேவை என்பதை இனி தெரிந்து கொள்வோம் என்ற தகவல் வெளியானது. டாஸ்மாகில் ரூபாய் 1000 கோடி முறைகேடு நடந்தது, முக்கிய ஆதாரங்கள் சிக்கியுள்ளதாக அமலாக்கத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி சார்பில் 17 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள தானியங்கி துணிப்பை விற்பனை இயந்திரங்களை மேயர் ஆர். பிரியா நேற்று தொடங்கி வைத்தார். மும்பையில் வேலை 50,000 சம்பளம் ஆன்லைன் மோசடிகள் நடைபெறுவதால் மக்களே உஷார் என்ற தகவல் வெளியானது. வருகிறது PF பணத்துக்கு ATM கார்டு, காத்திருக்கிறது ஓய்வு கால சேமிப்புக்கு வேட்டு என்ற தகவல் வெளியானது. கோடைக்கால நெரிசலை தவிர்க்கும் வகையில் ஊட்டி கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா வாகனங்களின் எண்ணிக்கையில் புதிதாக கட்டுப்பாடுகள் விதித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கட்டுப்பாடுகளை வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்த உத்தரவிட்டுள்ளது. அமலாக்கத்துறையால் உள்நோக்கத்தோடு ஆதாரங்கள் ஏதுமின்றி வெளியிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை முற்றிலும் மறுப்பதோடு அது தொடர்பாக சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ் பண்பாட்டின் சிறப்புகளை உலகறிய செய்திடும் முயற்சியின் தொடர்ச்சியாக எதிர்வரும் 2025-26ஆம் ஆண்டில் தமிழகத்தில் தொல்லியல் அகழ் ஆராய்ச்சிகள் சிவகங்கை, தூத்துக்குடி, தென்காசி, நாகப்பட்டினம், கடலூர், கள்ளக்குறிச்சி, கோவை மற்றும் சேலம் ஆகிய 8 இடங்களில் மேற்கொள்ளப்படும் என்று தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். 2025-26ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கை சமூகத்தின் பலதரப்பு மக்களின் உணர்வுகளை பிரதிபலித்துள்ள போதிலும் தொழிலாளர்கள், அடித்தட்டு உழைக்கும் மக்களின் எதிர்பார்ப்பு தொடர்கிறது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா. முத்தரசன் தெரிவித்துள்ளார். கவிஞர் வைரமுத்துவின் படைப்புலகம் குறித்த பன்னாட்டு கருத்தரங்கம் மார்ச் 16ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ளது. முதல்வர் மு. க. ஸ்டாலின், உச்சநீதிமன்ற நீதிபதி அரங்கம் மகாதேவன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். முதல்வர், துணை முதல்வர் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் ஜிஆர் குறித்து அவதூறு பரப்பியதாக கைதான திருச்சி ரங்கராஜன் நரசிம்மன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. புகழூர் TNPL ஆலையின் விவசாயிகளின் தொடர்பு செயலியை நேற்று அறிமுகம் செய்யப்பட்டது. உலக கிரிக்கெட்டில் பணக்கார பிரான்சைஸ் T20 லீக் தொடராக ஜொலித்து வரும் இந்தியன் பிரீமியர் லீக் தொடரானது அதன் 18வது பதிப்பை எட்டியுள்ளது. சாம்பியன்ஸ் டிராபியில் இந்திய அணிக்கு எந்த சாதகமும் இல்லை என்று கிளென் மெக்ராத் தெரிவித்துள்ளார். முன்னணி வீரர், வீராங்கனைகள் பங்கேற்றுள்ள இந்தியன் வெல்ஸ் ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டி அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இதில் டேனியல் மெக்வதேவ் அரையிறுதிக்கு முன்னேற்றமடைந்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அடுத்ததாக இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது. இந்த தொடர் வரும் ஜூன் 20ஆம் தேதி தொடங்க உள்ளது. நேற்றை விட தங்கம் விலை ஒரே நாளில் இன்று ஒரு கிராமுக்கு ரூபாய் 110, ஒரு பவுனுக்கு ரூபாய் 880 உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 65,840 ரூபாய்க்கும், ஒரு கிராம் 8,230 ரூபாய்க்கும் விற்பனையானது.
பூமத்திய ரேகையை ஒட்டிய மேற்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளிலிருந்து தெற்கு கேரளா வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.